தாம்பரம் அருகே தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை மேற்கு தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் கடந்த மாதம் 31ஆம் தேதி திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றுவிட்டு 1ஆம் தேதி அதிகாலை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி நடந்து சென்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் திடீரென சுமதியை வழிமடக்கி கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை பறித்தும் தடுக்க முயன்றபோது கையில் கத்தியால் வெட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுமதி தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வாகன எண்ணை கொண்டு மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் விசாரணையில் விஜயன் மற்றும் சீனிவாசன் என்பவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து தங்கச்சங்கிலி 3 செல்போன்கள் கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.